இல்லைங்க, வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை மூடிக்கிட்டு அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, உபவாசம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு, போஸ்டர்லாம் போடாத. அது அந்த காலம். இப்போ அப்படி இல்லை, ஜெபத்தோடைய கான்செப்டே போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும், மலைக்கு மேலே போய் மோசே இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியாதாம்மா, அப்படி இருப்பான். ஃபாஸ்டிங்க காணாமலே போயிட்டான் 40 நாள் இரவும் பகலும். சரி, எதுக்கு ஜெபம் பண்ணா அவன்? அதான் அடுத்த கேள்வி. எதுக்கு ஜெபம் பண்ணா? வாசிங்க அதே வசனம் 34, 28, 29 வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி உடன்படிக்கையை வாங்கிறதுக்கு தான் 40 நாள் தங்கி இருக்கிறான். எத்தனை கற்பனை? 10 கற்பனை எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்க? எவ்வளோ நேரத்தில் சொல்லலாம்? 30 seconds மேக்சிமம், 1 நிமிஷம். இந்த 1 நிமிஷத்தில் கத்தர்கிட்ட வாங்கிறதுக்கு அவன் எவ்வளோ நாள் தங்கியிருக்கான்? 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் தங்கியிருக்கிறான். அவன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் 40 நாள் போய் மொத்த கற்பனையும் வாங்கிட்டு வந்தான். ஆனால் முதல்ல 2 பலகையை வாங்கிறதுக்கு அவன் எத்தனை நாள் தங்கி இருக்கிறான்? 40 நாள். இந்த 40 நாள் தங்கி இருந்து அவனுக்கு கிடைச்சது என்னது? 10 கற்பனை. நம்ம பாஷையில் சொன்னோம்னா 1 நிமிஷம் கர்த்தர் பேசியிருக்கிறார், 1 நிமிஷம் எழுதி கொடுத்துருக்கிறார். அதை எழுதிட்டு வந்தான். இதை எழுதுறதுக்கு இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் லிட்ரலாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவன் எவ்வளோ நேரம் தங்க வேண்டியிருக்குது? 40 நாள் தங்க வேண்டியிருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போது ஆண்டவர் 5 புக்கு பேசியிருக்கிறார் அவங்ககிட்ட. ஆதியாகமத்திலேருந்து உபாகமம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் போய் வசனம் சொல்லுது, நான் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் காத்திருந்தேன். அவன் ஒரு ட்ரிப்பு மட்டும் போடல, எத்தனையோ ட்ரிப்பு மேலே போயிட்டு வந்திருக்கிறான் 40 நாள். அதை விட பெரிய விஷயம் மோசைக்கிட்ட என்ன தெரியுமா? மோசே மேலே வா அப்படின்னு உடனே பொறுத்து மேலே போவான். ஏங்க இதில் என்ன பெரிய விஷயம்? மிச்சம் யாரை வேணா கூப்பிடுங்க, முந்தின நாளே சொல்லுவார், நாளைக்கு சுத்திகரிப்பு பண்ண சொல்லு அவனுங்களை நாளைக்கு ரெடியாக இருக்க சொல்லு, நாளைக்கு நான் அவங்க கூட பேச போகிறேன் பாரு. நாளைக்கு பேசுறதுக்கு இன்றைக்கே என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? இவனுங்களுக்கு சுத்திகரிப்பு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் மோசேக்கிட்ட அந்த வேலையே இல்லை, வானா மேலே போவான். ஏன்னா அவன் எப்பவுமே சுத்திகரித்து ரெடியாக இருந்தான். எப்பவுமே தேவனை சந்திக்கிறதுக்கு அவன் ரெடி. கம்யூனியனை கையில் கொடுத்தா வாயில் இன்னைக்கு போடுறதுக்கு நேற்று ஆயத்த கூட்டம் வைக்கிறோம் இல்லையா? கம்யூனியன் இன்னைக்கு நம்ம எடுக்கணும், அதுக்கு நம்ம முந்தின நாள் என்ன பண்ணுறாங்க பல சர்ச்சில்? ஆயத்த கூட்டம். ஏன்? இன்னைக்கு சுத்திகரிப்பு பண்ணாதான் ஏன் நாளைக்கு அதை சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் மோசே மாதிரி கிடையாது. மோசே கிட்ட அப்படி இல்லை. மோசேவை எப்போ கூப்பிட்டோம், மோசே வா அப்படின்னா மோசே என்ன பண்ணுவான்? மேலே ஏறி போவான். எப்பொழுதும் சுத்திகரித்து காத்திருக்கிறான். காத்திருந்து 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவன் வாங்கிட்டு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா 10 கற்பனை. 10 லைனை வாங்கிறதுக்கு 40 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் கர்த்தரிடத்துலேருந்து வாங்கிறது உபவாசம் பண்ணி. ஆனால் அந்த 10 கற்பனை இருக்குது, அது இன்னைய வரைக்கும் இருக்குது, 4000 வருஷமாக இருக்குது. அந்த 40 நாளுக்கான பவர் அதுதான். நீ எதுக்கு உபவாசம் இருக்கிற? வேலை பார்த்துக்கிட்டே, சாம்பார் வச்சுக்கிட்டே, வண்டி ஓட்டிக்கிட்டே, எங்கேயாவது போனோடனே அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை டீ போதும். ஏன் ஃபாஸ்டிங்? நீ எப்படி கற்பனையை வாங்குவ? எப்படி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கும்? எப்போ கர்த்தர்கிட்ட வார்த்தை வரும்? இந்த 10 கற்பனை தாங்க. ஆனால் உலகத்துக்கே 2000 வருஷம் அதான் கற்பனை. இயேசு வர்ற வரைக்கும் அதான் கற்பனை. இப்போ இல்லையா? இப்போ இருக்கு. இயேசு சொல்கிறாரு, அதையும் விடாது இருக்கணும், இதையும் நீங்கள் செய்யணும். இப்போ நியாயப்பிரமாணம் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய மறைபொருள் இருக்குது. ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது, பலி இருக்குது, பண்டிகைகள் இருக்குது, அந்த பண்டிகையுடைய உண்மைத்தன்மை வெளியே இருக்குது. ஸோ நமக்கு பழைய ஏற்பாடும் தேவைப்படுது. ஆனால் இதை வாங்குவதற்கு மோசே பட்ட பாடு இரவும் பகலும் 40 நாள் எங்கே இருந்தாராம்? தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அப்படி காத்திருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை கிடைக்கும். தேவனிடத்திலிருந்து மகத்துவம் உள்ள வெளிப்பாடு கிடைக்கும். நீ போய் உட்கார்றதே எதுக்கு தான் உட்கார்றீங்க? தேவ சமூகத்தில் உட்கார்ற மெத்தடே தப்பு, இருக்கிற மெத்தடும் தப்பு. அதையும் தாண்டி முடிச்சுட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
ஆண்டவர்கிட்ட ஆளுக்கு ஒரு விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை தூக்கிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நான் இன்னைக்கு உபவாசத்தோட ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கீங்க, அதானே? ஆனால் மோசே ஒரு நாள் கூட மலைக்கு மேலே போகும்போது அவன் குடும்பத்துக்காகவோ அவனுடைய தேவைகளுக்காகவோ ஒரு நாளை மலைக்கு மேலே அவன் போனதே கிடையாது. ஏதாவது இஸ்ரவேலுக்கு பிரச்சனை வந்தால் மேலே போய் நிற்பான், ஆண்டவர்கிட்ட போய் வார்த்தையை வாங்கிறதுக்கு, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது 2-3 வகையான வார்த்தை உங்களுக்கு உண்டு. ஒன்று, இப்போ நாங்கள் இங்கே செய்தி கொடுக்குறோம், இதை நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. இது ஒரு வகையான கர்த்தருடைய வார்த்தை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள், புரியுதா? கர்த்தர் உங்கள் மூலமா பேசுகிறார், இது ஒரு வார்த்தை. ஆனால் இன்னொன்று இருக்குது, நீங்கள் தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார், அதுதான் வெளிப்பாடு. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றபோது யோவான் எழுதினது சுவிசேஷம். ஆவிக்குள்ளாகி யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எழுதினது வெளிப்படுத்தின விசேஷம். சுவிசேஷம் இன்னும் 3 இருக்கு, புரியுதா? இன்னும் 3 சுவிசேஷம் இருக்கு. லூக்கா எழுதினது இருக்கு, மார்க் எழுதினது இருக்குது, மத்தேயு எழுதினது இருக்குது, யோவான் எழுதினதும் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே ஆவியில் நிரம்பி எழுப்புனாங்க. ஆனால் இந்த 4 பேரில் ஆவிக்குள்ளானவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மட்டும்தான். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் ஒன்றே தான் இருக்குது. அநேகருடைய வெளிப்பாடுகள்னு தனியாக புக்கு இல்லை. ஏன்னா ஆவிக்குள்ளாகிறவனுக்கு தான் அது உண்டு. அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரணும்னா நீ தனியாக போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? உபவாசித்து காத்திருக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாட பெறணும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன், இனி சம்பவிக்க போகிறவர்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இன்னைக்கு நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோம்? எதுக்காக காத்திருக்கிறோம்? எதுக்கு செய்திக்காக வந்திருக்கிறோம்? 10ஓட 11 இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் யூனிக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லா விசுவாசி மாதிரி நீங்களும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடவே இல்லை. உங்களது எல்லாமே வித்தியாசம். உங்கள் முகம் வித்தியாசம், உங்கள் குரல் வித்தியாசம், நான் சொல்ல புரியுதா? உங்கள் கைரேகை வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும்? வித்தியாசமாக தான் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். எனக்கு என்ன வச்சுருக்கீங்க? என் லைஃப் என்ன? என்னுடைய பிளான் என்ன? எல்லாரும் டீச்சர் இருக்காங்க, என்னையும் டீச்சராக வச்சுருக்கேன் ஆண்டவர். எல்லாரும் தீர்க்கதரிசி, நானும் ஒரு தீர்க்கதரிசி. இப்படி இல்லை. எல்லா தீர்க்கதரிசி இருப்பாங்க, எலியா தனியாக நிற்பான். அவனும் தீர்க்கதரிசி தான், ஆனால் இவங்கள மாதிரி அவன் இல்லை. பாகால் தீர்க்கதரிசி வேறு, கெபிக்குள் இருந்த தீர்க்கதரிசி வேறு, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வேறு, ஆனால் எலியா என்பவன் வேறு. யூனிக், தனி. இது எப்போ வரும்? நீ அவனை போல தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? 3.5 வருஷம் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் எலியா. யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, அந்த பிரேயர், உன்னுடைய பிரேயர் யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? வெளிப்பாடுகளை கொடுப்பார். வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தான் பிரேயர். அதாவது எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சொல்லி கொடுத்த காரியத்தில் ஒன்று, நீ ஒரு ட்ரிப்பு தேவ சமூகத்துக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நீ வாசித்த வசனத்தில் ஒரு வெளிப்பாடு, அன்னைக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, டெய்லி போயிட்டு வரீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்த? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எதுக்கு? உங்கள் பதில் என்ன? சும்மா தான். ஆக்சுவலாக உண்மையாக நம்ம எப்படி தான் போயிட்டு வந்தோம்? சும்மா தான் போனோம். ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ ஒரு டாக்டரையோ பார்த்துட்டு வரீங்க. இப்போ கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வர? டாக்டரை பார்த்துட்டு வரேன். எதுக்கு? சும்மா தான். சொல்ல முடியுமா? பார்த்தேன், எட்டி பார்த்தேன், ஆளே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தார். என்ன டாக்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசிகிட்டு இருப்போமா? இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் பார்க்க போனேன்.
இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து அந்த டாக்டரை திருப்பி பார்த்துட்டு வரீங்க. வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க? வெளியே பார்த்தவங்க என்ன சும்மா பார்த்துட்டு வரியான்னு கேட்பாங்களா? என்ன சரியாயிடுச்சா? திருப்பி டாக்டர்கிட்ட போயிட்டு வரியே. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நான் போயிட்டு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு, நான் போயிட்டு வரும்போது ஒரு மாற்றம், நான் போயிட்டு வரும்போது வர்றதில் ஒரு நான் அவரை சந்திச்சுட்டு வர்றதில் ஏதோ ஒன்று இருக்கணும். சும்மா போயிட்டு வரக்கூடாது. டெய்லி தேவ சமூகம் கேட்பாங்க. காலைல 10லேருந்து 11 என் ப்ரேயர் டைம். கன்ஃபார்மாக ஜெபம் பண்ணிடுவோம். ப்ரைஸ் காட். ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஜெபம் பண்ணோம். என்ன நடந்துச்சுன்னா போனேன், ஜெபம் பண்ணேன், அப்புறம் வந்துட்டேன். எத்தனை வருஷமா? 10 வருஷமா மிஸ் பண்ணவே மாட்டேன். அதில் ஒரு பெருமை. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒரு அனுபவம் உண்டு. ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையிலும் கிருபை அல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் புது கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நேத்திய கிருபை இன்னைக்கு இல்லை, நேத்தைய மன்னா இன்னைக்கு இல்லை, நேத்தைய அபிஷேகம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை விட அபிஷேகம் நாளைக்கு வேற இன்னும் அதிகமாக இருக்கணும். அதை நீ முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் நீ வளர 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 தேவ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அவ்வளோதான். உன்னை பார்த்தாலே கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கணும். மற்றவனை கிட்ட வராதங்கிற ஆண்டவர் மோசைய போவாதங்கிறாரு. மற்றவனை கிட்ட வராதங்கிறாரு. தொற்றாத செத்து போயிடுவேன், கிட்ட வராத. இவன் சொல்றான், கோடு போட்டுட்டு ஆண்டவரே ஒரு பையில வரமாட்டான், நீ திருப்பி போய் கீழே சொல்லிட்டு வா அவங்ககிட்ட, ஒரு பையில மேலே வரக்கூடாது. ஆனால் மோசே கிட்ட அப்படி அல்ல. மோசே மலை மேலே ஏறி வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த உறவு தான் உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கணும். எவ்வளோ நாள் நீங்கள் மேலைக்கு மேலேயே பார்த்துட்டு ஆஹா என்ன மகிமை, எப்படி மேகம் இறங்குது, என்ன பாட்டு, என்ன ஆராதனைக்கு மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஏன் அந்த பாட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ நாள் இப்படியே பேசி நிற்பேன். ஆண்டவர்கிட்ட போய் எப்போ உட்காந்து ஆண்டவர் சொல்லணும், யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லணும், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்ப்பா. மோசே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. என்னைக்கு இந்த ஐக்கியம் வரும்? எப்போ நம்ம இந்த வளர்ச்சிக்கு நேராக வருவோம்? யோசித்து பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு தேக்க நிலைக்கு வந்துட்டோம், அல்லது நம்மளே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டோம். இதுதான் பெஞ்ச் மார்க். இப்போவும் சொல்கிறேன், வருதோ நீ சாகரியோ, சாகறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்ச் பை இன்ச்சாவது வளரணும். ஒரு மில்லி செகண்டாவது, ஒரு மில்லி மினிட் என்ன சொல்லுவாங்க, மில்லி மீட்டரா என்னமோ சொல்லுவாங்க, அந்த அளவுக்காவது உனக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட போது எதே அனுபவம் இருந்துச்சோ அதே சேம் அனுபவம், அதே அனுபவம் விசுவாசி, அதே அனுபவம் ஊழியக்காரரு, அதே அனுபவத்தில் சர்ச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒரு சூடு இருக்கு, அப்படியே இருக்குது. தண்ணி கொதிக்கல, ஆனால் குளிரும் ஆகல, கதன்னு இருக்குது. நீ கேட்டு பாருங்க, தண்ணி எப்படி இருக்கு? குடிக்கலாம், குடிக்கிற சூட்டில் இருக்கு. அவ்வளோதான். இதுதான் சபையோட நிலைமை. ஏன் உபவாசம் இருக்கிறேன் தெரியுமா? நான் ஏதோ மற்றவங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு, ஏன்னா இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறதுக்கல்ல. நான் உபவாசம் இருக்கிற அன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். நான் உபவாசத்தோடு கூட கீழே வரும்போது நான் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருவேன். நான் உபவாசம் இருந்து வரும்போது கர்த்தர் என் இடத்துல வெளிப்பாடுகளை கட்டளையிடுவார். இதுதான் முதலாவது உபவாசம் இருக்கிறது. ரெண்டாவது, நான் உபவாசம் ஏன் இருக்க வேண்டும்? வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என் தாதிமாரம் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். நல்லா கவனி. ரெண்டாவது உபவாசம் எதுக்கு? எதுக்கு உபவாசம்? நாட்டினுடைய எழுப்புதலுக்கு, ஆத்தும ரட்சிப்புக்கு. ஒரு பெரிய அழிவு காத்திருக்குது. எஸ்தர் காலத்து அழிவை விட மிகப்பெரிய அழிவின் காலத்தில் நம்ம நிற்கிறோம்.
நம்மளுடைய உபவாசம் எதுக்கு இருக்கு? அற்ப காரியம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கீழே 4வது வசனம் வாசிங்க, ஏசாயா 58:4. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் இதுதான் கரெக்டான ஃபாஸ்டிங். இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஜோம் பண்ணுங்க, கேஸ் போட்டாங்க. என்ன கேஸு? எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இடத்த போட்டு இடத்துக்க பார்த்துக்கிறாங்க. எப்படியாவது கேஸில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும். அதை விட மோசம் அடுத்த இருக்கு பாருங்க. எதுக்காமா? துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கு. இது என்ன குத்துறதுக்கு? கர்த்தர் நொறுக்குவார், கர்த்தர் குத்துவார். இன்னைக்கு நம்முடைய உபவாசம் எதுக்கு இருக்கு? அவன் சொல்றா, எஸ்தர், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், நான் செத்தாலும் சாகிறேன். ஆனால் நீங்க எதுக்கு உபவாசம் இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு? துஷ்ட கையினால் குத்துகிறதற்கு. இதுக்கு தான் நீ இருக்கிற உபவாசம். ஆண்டவர் சொல்ற, இல்லை, நீ அதுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பிரேயர் அடுத்தவனுடைய அழிவிற்காக அல்ல, அடுத்தவனுடைய வாழ்க்கைக்காக, அடுத்தவனுடைய மீட்புக்காக. இப்போ பாருங்க, சட்டம் அகைன்ஸ்டாக போயிடுச்சு. சட்டம் அகைன்ஸ்டாக போனவொடனே எஸ்தர் சொல்கிறா. எஸ்தர் கூட அந்த உணர்வு வரல. மொர்தெகாய் சொல்கிறான், மொர்தெகாய் நீ போய் என்ன செய்ய, எஸ்தர்கிட்ட சொல்லு. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்லை நான் போனால் செத்து போவேன். அவன் சொல்கிறான், ஊரே சாவுது, நீ மட்டும் பொழைச்சி என்ன பண்ண போகிற? இப்போ அவன் சொன்னது அதுதான், சட்டத்தை மீறி நான் போக முடியாது, போகிற யாரும் கொல்லப்பட வேண்டும். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு அத்தனை பேர் சாவ போகிறேன், நீ ஒரு ஆள் சாவறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற. பார்த்துக்க, ஆண்டவர் ஒன்று அதுக்கு தாங்க வச்சுருக்காரு. ஒருவேளை சில நேரங்களில் கர்த்தர் உன்னையும் என்னையும் சில இடத்துல ஏன் வச்சுருக்காரு தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறார். ஒரு சில ஜனங்களுடைய மீட்புக்காக அந்த இடத்துல வச்சுருப்பார்.